ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் கோயம்புத்தூரில் இருக்கிற டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இது நீங்கள் டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எந்த கட் ஆஃப் வாங்கினீங்க அப்படின்னா எந்த காலேஜஸ் கிடைக்கும், என்ன கோர்சஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ மெயினாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இல்லை கோயம்புத்தூரில் தான் இன்ஜினியரிங் காலேஜஸ் ரொம்ப அதிகம். அதுவும் இல்லாமல் அதிக பேர் விரும்பி படிக்கிறது. ஸோ நிறையா பேர் கன்னியாகுமரி, தூத்துக்குடியிலேருந்து கூட கோயம்புத்தூர் படிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது இது கோயம்புத்தூர் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படிங்கிறனால, சென்னைக்கு அடுத்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படிங்கிறனால இங்கே நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்படிங்கிறனால கோயம்புத்தூரில் நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் நிறையா இருக்குது. ஸோ அதில் கோயம்புத்தூர்லேயே நம்பர் 1 காலேஜ்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்இ காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு எய்டட் காலேஜ் தான். ஸோ இங்கே நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கோர் பிரான்ச்சஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கம்மியான கட் ஆஃப் இருந்தாவே போதுமானது. அதாவது 190 ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா நமக்கு கோர் பிரான்ச்சஸ், அதாவது சிவில், மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் எடுக்க முடியும். இதே 197 எபோவ் இருக்கீங்க அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி இதெல்லாம் படிக்க முடியும். ஸோ இதை ஓசிக்கு இந்த ரேஞ்சில் வரும். இதே எம்பிசி, எஸ்சி, பிசி இதுக்கெல்லாம் கொஞ்சம் 1 மார்க் 2 மார்க் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 100% பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் எல்பிஏ 30 எல்பிஏக்கு மேலே வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்பிஏ அப்படிங்கிறது லேக் பர் ஆனம். ஸோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் எல்பிஏ 8 எல்பிஏ வரைக்கும் ஆவரேஜ் எல்பிஏ வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது காலேஜுக்குள்ளே. ஸோ அதனால உங்களுக்கு படிக்கும்போதே நிறையா இன்டர்ன்ஷிப்பு, ட்ரைனிங்கு இதெல்லாமே பண்ண முடியும். ஸோ மோரோவர் நீங்கள் காலேஜுக்கு கோயம்புத்தூருக்குள்ளேயே இருக்குது, மெயின்லேயே இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் போகிற பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ஜிசிடி, ஜிசிடிலேயே கவர்மெண்ட் காலேஜ்லேயே பெஸ்ட்டு காலேஜ் அப்படின்னா ஜிசிடி தான். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்புறம், அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ்க்கு அப்புறம் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஃபில் ஆகுது அப்படின்னா அது ஜிசிடி தான். ஸோ இங்கே நீங்கள் சேம் பிஹெச்டி மாதிரியே 190 எபோவ் இருக்கீங்க அப்படின்னா நம்ம கோர் பிரான்ச்சஸும், சர்க்கியூட் பிரான்ச்சஸுக்கு 196 எபோவ் இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கேயும் பிளேஸ்மெண்ட் நிறையா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கேயே யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோயம்புத்தூர் இருக்குது, அது இந்த லிஸ்ட்லேயே வராது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜ் இதுக்குன்னு தனி கிரேஸ் இருக்குது. நிறையா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. ஸோ இங்கேயும் கிட்டத்தட்ட 20 எல்பிஏக்கு மேலே சேலரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லாவே இருக்கும். நீங்கள் கட் ஆஃப் இந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங்லேயே இதை பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது சிஐடின்னு சொல்லுவாங்க. இந்த சிஐடியும் ஒரு எய்டட் காலேஜ். ஸோ இப்போது பிஹெச்டிலையும் சிஐடிலையும் எய்டட் காலேஜில் எய்டட் கோர்சஸும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட் கோர்சஸ் இருக்குது. எய்டட் கோர்சஸ் போனீங்க அப்படின்னா ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே செல்ஃப் சப்போர்ட் கோர்சஸ் போனீங்க அப்படின்னா நார்மலாக மற்ற ப்ரைவேட் காலேஜில் எந்த மாதிரி ஃபீஸ் இருக்கோ அதே அளவுக்கு ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ சிஇஐடியும் சேம் 190 ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கோர் பிரான்ச்சஸ் ட்ரை பண்ணலாம். 194 எபோவ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சர்க்கியூட் பிரான்ச்சஸ் ட்ரை பண்ணலாம். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் நீங்கள் 194 இருக்கணும். ஸோ இதுவும் சேம் 20 எல்பிஏ வரைக்கும் சேலரி வாங்கி தந்திருக்காங்க. ஆவரேஜ் எல்பிஏ 4 to 5 எல்பிஏக்கு மேலே ஆவரேஜ் எல்பிஏ இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்ஸ் 100% வரும். ஸோ நிறைய ஐடி கம்பெனிஸ் இந்த டாப் 3 காலேஜஸில் தான் போய் பிளேஸ்மெண்ட்ஸ் போகிறாங்க. ஸோ கோயம்புத்தூர்லேயே நிறைய டைடல் பார்க் இருக்குது. நீங்கள் ஐடி ஜாப்ஸ் போகணும் அப்படின்னாலும் ஈஸியாக பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இல்லை சிவில் இன்ஜினியர், ஸோ இந்த மாதிரி என்னோடய கோர் பிரான்ச்சஸ்க்கு கோரில் கம்பெனிஸில் போகணும் அப்படின்னாலும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பிஹெச்இ காலேஜ் ஆஃப் பிஹெச்இ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச். ஸோ இது ரீசெண்டாக ஆரம்பித்த காலேஜ் தான். கிட்டத்தட்ட 13-14 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் நம்பர் 4 பொசிஷனில் இருக்குது. அதாவது நீங்கள் கோர் பிரான்ச்சஸ் போகணும் அப்படின்னா 188 எபோவ் இருந்தீங்கன்னா கோர் பிரான்ச்சஸ் போகலாம். அதே மாதிரி 190 எபோவ் இருந்தீங்க அப்படின்னா சர்க்கியூட் பிரான்ச்சஸ் போக முடியும். ஸோ இது டாப்பில் இது மெயினாக பேர் தான். அதாவது பிஹெச்டிங்கிற பேருக்காகவே இந்த காலேஜ் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 10 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 12 பேர் 15 பேர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஃபேக்கல்ட்டிஸும் எனாமஸாக இருப்பாங்க.
இருப்பாங்க, ஃபெசிலிட்டிஸும் நிறையா இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து பிஹெச்சியோட டைஅப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால ஸோ அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸோட நம்ம நாலேஜையும் வந்து நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனாலேயே வந்து பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் பிஹெச்டி டெக்கில் எப்படி செல்ஃப் சப்போர்ட்டில் வந்து அதிகமாக இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஃபீஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 20 LPA வரைக்கும் சேலரி பேக்கேஜ் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் சேலரி பேக்கேஜும் வந்து சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. குமரகுரு காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்டைலு இதே மாதிரி மெக்கானிக்கல் சிவில்லாம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 185 எபோவ் இருந்தாவே வந்து போதுமானது. நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ண முடியும். இதே வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் எடுக்கணும் அப்படின்னா 190 ரேஞ்சில் இருந்தீங்கன்னா தான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் எடுக்க முடியும். ஸோ குமரகுரு வந்து ரொம்ப பழைய காலேஜ். இது வந்து டாக்டர் மகாலிங்கம் காலேஜிலோட ஒரு குரூப் தான். ஸோ சக்தி சுகர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. குமரகுருவில் ஐடி கம்பெனியும் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸு நிறைய ஸ்டார்ட் அப்ஸு எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. அப்படிங்கிறனால நீங்கள் வந்து இதை நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 190க்கு மேலே கட் ஆஃப் வச்சுருக்கீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இதில் ஃபீஸ் வந்து கொஞ்சம் வந்து அதிகம் தான். ஸோ ஹை ஃபீஸ் இருக்குது. நம்ம வந்து ஃபீஸை கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறதா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். பட் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு யூனிக்கான கோர்சஸ் மெக்கானிக்கல் சிவிலில் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 180 எபோவ் இருக்கீங்கன்னாவே நம்மளால் ட்ரை பண்ண முடியும். அதுக்கப்புறம் மிடிலான கோர்சஸ் ட்ரிபிள் இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா 185 எபோவ் இருந்ததுன்னா நீங்கள் எடுக்க முடியும். அடுத்து வந்து ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ ஸ்ரீகிருஷ்ணாலேயே 2 இருக்குது. ஒன்று வந்து VLBA வந்து ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு மாற்றிருக்காங்க. அந்த காலேஜ் கிடையாது. இது வந்து ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி குனியமுத்தூரில் இருக்கிற கேம்பஸ்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180 எபோவ் இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கோர் பிரான்ச்சஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். சர்க்கியூட் பிரான்ச்சஸ்க்கு வந்து 185 எபோவ் இருக்கீங்க அப்படின்னா நம்மளால் எடுக்க முடியும். ஓரளவுக்கு வந்து நீங்கள் 180க்கு மேலே இருக்கீங்கன்னாவே வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து 10 LPA வரைக்கும் நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஆவரேஜ் LPA அட்லீஸ்ட் வந்து 3 to 5 LPAவாவது நமக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து KPR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ KPR பொறுத்த வரைக்கும் வந்து கோர் பிரான்ச்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியான மார்க் இருந்தாவே போதுமானது. ஒரு 170 ரேஞ்சில் இருந்தால் போதுமானது. சர்க்கியூட் பிரான்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் 180 ரேஞ்சில் இருந்ததுன்னா வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். இங்கேயும் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படிச்சிங்க அப்படின்னா நியர்லி 1.75 வந்து வந்துடும். பர் இயருக்கு வந்து 1.75 வந்துடும். இதே வந்து நீங்கள் மற்ற பிரான்ச்சஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா 1 lakh வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களோட கட் ஆஃப் பேஸ் பண்ணிலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோன்னு தெரியும். அடுத்து வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 காலேஜ் இருக்குது. ஸ்ரீ SRITன்னு சொல்லுவாங்க, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அந்த காலேஜில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்னு இருக்கும். ஸோ இது வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 170 ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு கோர் பிரான்ச்சஸும் சரி சர்க்கியூட் பிரான்ச்சஸும் சரி ஒரு 170 ரேஞ்சிலேயே வந்து கிடைக்கும். ஸோ இங்கேயும் வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் நார்மல் ஃபீஸ் தான். பட் KPR கம்பேர் பண்ணுறப்போ ஃபீஸ் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்த்த முடியாது. ஓரளவுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நமக்கு நார்மல் LPAவில் வந்து அதாவது நார்மலான ஒரு 3 to 4 LPAவில் வந்து கண்டிப்பாக ஆவரேஜில் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ KCE இது வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இது வந்து மயிலேறிபாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. ஸோ பொள்ளாச்சி ரோட்டில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 170 ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். ஒரு சில கம்யூனிட்டியில் ஒரு சில பிரான்ச்சில் 160 எபோவ் இருக்கிறவங்களுக்கே வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து ஆவரேஜ் LPA பார்த்திங்க அப்படின்னா 3 to 4 LPA வந்து ஆவரேஜ் சேலரி பேக்கேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணி தருவாங்க. அடுத்து வந்து டாக்டர் NGP. ஸோ டாக்டர் NGP இங்கேயும் ஓரளவுக்கு வந்து காலேஜ் பரவாயில்ல தான். 165 ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் 3 to 4 LPA வந்து பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு தான் வந்து பெஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் மெயினாக போய் நேரில் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதாவது நம்ம இங்கே முன்னாடி இருக்க
5 இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து நீங்கள் பெருசாக விசாரிக்கவே தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக வந்து போய் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து காலேஜ் டிபெண்டன்ட். இந்த காலேஜில் எந்த கோர்ஸ் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு வேல்யூ இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 5 காலேஜஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது, கோர்ஸ் டிபெண்டன்ட். ஸோ எந்த கோர்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போது நீங்கள் வந்து டாப் 5 இன்ஜினியரிங் காலேஜஸ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விசாரிக்கவும் வந்து தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக வந்து போய் ஜாயின் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் ஆனால் இந்த காலேஜஸ் போகிறீங்க அப்படின்னா, அதாவது ஸ்ரீகிருஷ்ணா, கேபிஆர், ஸ்ரீ ராமகிருஷ்ணா, அடுத்தது கற்பகம், டாக்டர் என்ஜிபிலாம் ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா நேரில் போங்க, போய் விசாரிச்சுட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னென்ன கம்பெனிஸ் வருது, என்னென்ன இண்டஸ்ட்ரியோட டைப் வச்சுருக்காங்க, என்ன வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ பிளைண்டாக வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. இது வந்து நம்ம அஷ்யூரன்ஸ் கொடுக்க முடியாது மற்றதுக்கெல்லாம். பட் டாப் 5 இன்ஜினியரிங் காலேஜுக்கு கண்டிப்பாக நம்ம அஷ்யூரன்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் கடைசி 5 காலேஜுக்கு நீங்கள் போய் நேரில் விசாரித்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.